ரீசெண்டாக நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். மாடு குட்டி போட்டிருக்கு. ஸோ அந்த கன்னுக்குட்டியை நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருது என்னென்னா, ப்ரோ உங்களுக்கு மனசாட்சி இல்லையா ப்ரோ, 2 நாள் கூட ஆகலை, அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம், அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் விற்றுக்கோங்க ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ நம்ம மனசாட்சி இல்லாமல் இத்தனை அனிமல்ஸு, ஆடு, கோழி, மாடெல்லாம் வளர்க்க மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மாடு அதிகமாக வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கன்றுக்கு போட்டுச்சு அப்படின்னா அது நமக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ஸோ அதை நம்ம வளர்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னெல்லாம் நம்ம பசுமாட்டை கூட நம்ம ஏர் உழுதுருக்கோம். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம மோஸ்ட் ஆஃப் டிராக்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அது அப்புறம் நமக்கு வந்து முக்கியமாக பால் அப்படிங்கிற பட்சத்தில் ஆண் கன்றுக்குட்டியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சில மாதம் வரைக்கும் நம்ம பால் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது புல் திங்கவே ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அதுக்கு பால் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அது நமக்கு ஃபீமேலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வளர்க்குறதுக்கு ஓகே, அதனால நம்ம கொடுக்கலாம். பட் நம்ம மேல் தான், அது எப்படி விற்றுருவோம். ஸோ நமக்கு அது அந்தளவுக்கு அதுலேருந்து எந்த ஒரு பர்பஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த டைமில் வந்து சம்மர் டைமு, ஏன்னா இருக்கிற மாட்டுக்கே நமக்கு புல் இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியங்கள் தான். இது வந்து சில பேருக்கு புரியாது, பட் சில பேருக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, நம்ம மோஸ்ட் ஆஃப் மேல் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக குட்டி போட்டதோடனே நம்ம வந்து சேல் பண்ணிடுவோம். அதே போல் தான் நம்ம சேலும் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் சில மாடு வந்து குட்டி போட்டுச்சுன்னா கன்றுக்குட்டி இருந்தால் மட்டுமே பால் கறக்க விடும். இது வந்து ஃபஸ்ட் டைம் குட்டி போட்டிருக்கு, அதை தலசங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 3 டேஸாக நல்லா தான் பால் வந்து கறந்துட்டுருக்கு. ஓகே, போக போக பழகிடும். இது நான் சொல்கிற விஷயம் சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.